மயிலாடுதுறையில் பல்வேறு பெண்களின் பெயர்களில் வங்கிக் கடன் பெற்று 30 லட்சம் ரூபாய் மோசடி செய்துவிட்டு தலைமறைவான பெண்ணை போலீசார் தேடி வருகின்றனர். மயிலாடுதுறை கள்ளக்குறிச்சி மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் முத்துக்குமார். இவரது மனைவி சத்யா மகளிர் சுய உதவிக்குழு தலைவியாக இருந்து வந்தார். மகளிர் சுய உதவிக்குழுவில் உள்ள பல பெண்கள் சத்யாவிடம் 50,000 ரூபாய் முதல் 1,50,000 லட்சம் ரூபாய் வரை கடன் பெற்றுக் கொடுத்துள்ளனர். இதற்கான கடன் தவணையை அவர் ஒழுங்காக செலுத்தவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் கடன் வழங்கிய வங்கி பிரதிநிதிகள் தங்களை பணம் கேட்டு குடைவதாக பாதிக்கப்பட்ட பெண்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சத்யாங்கிறவங்க குழு தலைவி சார். அவங்கள்ட்ட 1,00,000 2 லட்சம் பணம் வாங்கி கொடுத்துருக்கோம் சார். இப்போ பாதி கட்டி நாங்கள் 73,000 நிற்க சார். 3 மாசமா பிரச்சனை ஆகிட்டு இருக்கு சார். எங்களுக்கு ஒரு பதிலும் ஒன்றும் கிடைக்கல. தரம் சொல்லிட்டு வீட்டோட நைட்டோட வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆளு எங்க இருக்காங்கன்னு தெரியல. செல்ல நாட்சிபிள்னு வருது சார். சுவிச் ஆஃபா இருந்து இப்போ நாட்சிபிள் வருது. இப்போ அவங்க அம்மா வீட்டுக்கு போனால் தெரியவே தெரியும். அடைக்கலம் கொடுத்த கொண்டது எல்லாமே அவங்க அம்மா தான். இல்லவே இல்லைங்கிறாங்க சார். எங்களால் கட்டுறதுக்கு வாய்ப்பே கிடையாது சார். நாங்கள் பிள்ளைய வச்சுட்டு ரொம்ப பூ கட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் சார். 3 மாசமா நானும் போலீஸ் ஸ்டேஷன் வந்து போயிட்டு தான் சார். ஒரு ஆளா இருக்கனால கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேன்ட்டாங்க. இப்போ நாங்கள் 30 பேர் சேர்ந்துருக்கோம் சார். அதுக்கு என்ன முடிவு எதுன்னு எங்களுக்கு தயவு செஞ்சு செய்யுங்க சார். எங்களுக்கு பணத்தை பெற்று மோசடி செய்தது தொடர்பாக 30க்கும் மேற்பட்ட பெண்கள் மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் தனித்தனியாக புகார் அளித்தனர். அவர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் தலைமறைவான மகளிர் சுய உதவிக்குழு தலைவி சத்யாவை போலீசார் தேடி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.